அந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு தடைன்னு இருக்குதான்னு சொல்லுங்க. கிறிஸ்துவ நீங்க என்ஜிஓ வச்சுக்கோங்க, ஃபாரின் ஃபண்ட் யார் வாங்கினாலும் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கலன்னா காலாவதி ஆயிரும். காலாவதி ஆச்சுன்னா நாங்கள் மொத்தமாக தூக்கிடுவோம். ஃபண்டர் இது ஏற்கனவே இருக்குது. அமெண்ட்மெண்ட் பண்ண இது காங்கிரஸ் பீரியட்லேருந்து இருக்குது. நீங்கள் சிதம்பரம் எஃப்சிஆரில் எந்த கரெக்ஷன் கொண்டு வரல, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலன்னு கேளுங்க. எஃப்சிஆரில் காலப்போக்கில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஃபெரா ஆக்டுங்கிறது என்ன, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் தானே. அப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை மானிட்டர் பண்ணணும். எதுக்கு வரும் தெரியாதுல்ல, பயங்கரவாதிகளுக்கு வரலாம்ல. சரி, அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு தடை செய்ய சொன்னாங்க. திரு நாராயணசாமி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸோட அமைச்சராக இருந்தவர், மன்மோகன் சிங் பீரியடில் சுப உதயகுமாருடைய நிறுவனத்தை தடை பண்ணார். என்ன, வெளிநாட்டிலேருந்து மத ரீதியாக கொண்டு வர்ற பணம் கிறிஸ்தவ நிறுவனங்கள் பின்புலத்தின் மூலமாக அணு உலைக்கு எதிரான போராட்டத்தை பயன்படுத்துன்னு சொன்னார். அப்போ என்ன, டிஎம்கே நீங்கள் அலைன்ஸ்லாம் இருந்தீங்க. டிஎம்கே அலைன்ஸில் இருந்தபோது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நாராயணசாமி இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடியவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. அவருடைய நிறுவனத்தை, சுப உதயகுமார் நிறுவனத்தை நீங்கள் பேன் பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லுங்க.